25-30 லட்சத்தம்பளா வித்தவரும் இருக்கிறேன். நீங்கள் விலைக்கு எங்களை வீட்டுக்காரனே சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, இவ்வளோ கஞ்சா படிக்கணும் தான். ஐயோ நாங்கள் வீடு எடுக்க வந்து நாங்கள் இல்லை அப்படித்தான் நச்சு கெடுப்பேன். அப்படித்தான் அவங்க சரியா அப்படித்தான். இப்போ நம்ம இவ்வளோ முதலோட விட்டும் தோட்டம், சாதாரணமான தோட்டக்காரனும் இவ்வளோ முதலோட விட்டும் தோட்டம் செய்யணும். சாப்பாடு முறையில் சொல்லுங்க கொண்டு அங்கேண்டு நாங்கள் இப்போவும் குடக்கம்பட்டு பாவிக்கலாம். இப்போயும் பாவிக்கிறீங்களா? நாங்கள் பாவிக்கணும். இதான் அகலானா? அதான் கொஞ்சம் கடுமையாக அடிச்சா கோவா கூட அந்த மறந்துன்னு சொல்லி சாப்பிட மாட்டேன் விரும்பி. அது சில பேர் சொல்கிறேங்க. என்ன எத்தனை ஓட்ட ஓடுவீங்களா ஒரு இதுக்கு? 1 2 இது பழைய காலத்து அந்த கல்லு மேலே கிடக்குறேன். ஓ அந்த இதுதான் அந்த நாளில் தமிழன் கொத்தினாங்க. இதை விட பெரிய இல்லாமல் இருக்குது. அந்த எத்தனை ஆண்டு நிற்குது தேசி? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 200க்கு மேலே இருக்குது. 200க்கு மேலேயா? இங்கே வராங்க தேசிக்கா. இப்போ நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் இதுக்கு 2-3 மணி நேரம் இருக்கு வேணே. சட்டை அப்படி இருக்கேன்டா. என்னடா அது வேற லெவலில் தம்பியா கிடக்கம்மா. ஐயோ தம்பி பறிக்க வர தம்பி வேற ஒரு தெரிஞ்சு. உறவழி வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் புன்னாலை கட்டுவான் வடக்கன் இடத்துல நிற்கிறேன். நாங்கள் வேறு வீடியோ எடுக்க வந்து நாங்கள் போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயல் வழி பார்த்து நாங்கள் உண்மையாக அதை பார்த்துக்கொண்டு நிற்கிற ஐயராள்ன்றவர் அதை பார்த்துட்டு அவரோட கழிச்சு நாங்கள் அவர்கிட்ட தோட்டங்கள்லாம் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசி, வாழை, பீட்ரூட், மிளகாய், மற்றது கோவா எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அவளை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஒரு வயல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 உங்களோட பெயர்? பேரண்டத்தினம். நீங்கள் என்னென்ன தோட்டம் வச்சுருக்கீங்க இதுக்குள்ள? அதில் கோவா, பீட்ரூட், மிளகாண்டு, வெங்காயம், மற்றது தேசி, மற்ற கப்பல் வாழை உலகம் இருக்குது. எவ்வளோ ஆளம் விவசாயம் செய்கிறீங்க நீங்கள்? நான் இடமேருந்து வந்தாலும் விவசாயம் செய்கிறேன். எங்கேருந்து? இல்லை இந்த பிரச்சனைக்கு முன்னும் செய்த நாங்கள் இடமேந்தவே இந்த உணவில் இருந்துட்டு அப்படியே இராணுவத்துக்கு வந்து அந்த இந்த தோட்டம் செய்கிறோம். சரி சரி தெரியும். பரம்பரையாக நாங்கள் தோட்டம் செய்கிறோம். தோட்டம் செய்கிறீங்களா? சரி. நாங்கள் அப்பா அம்மா இருக்கே செய்தனால் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 32 இப்போ வரைக்கும் இந்த தோட்டம் இதுக்கு இறங்கி இந்த தோட்டங்களுக்கு இறங்கி இப்போ வரைக்கும் ஆகுது. சரி. அதை தொடர்ந்து செய்தாண்டு வார நட்டமோ லாபமோ விடாமல் செய்தாண்டு வாரம். விவசாயத்தை கைவிடப்படாண்டு கூட செய்தாண்டு வாரம். அதில் மாதிரி விவசாயத்தில் கட்டித்தனம் என்னென்னு கேட்டால் அடுத்த கூலிக்க நம்பாமல் நானாக செய்கிறது. நீங்கள் தனியாக செய்ய ஒரு தரம் செய்யலாம். அப்படி எனக்கு வயசு 60 ஆகுது. 60 வயசில் ஒரு 18 வயசு அப்படி இருந்தாலும் இப்படி கிட்ட செய்யலாம். அது தொழிலை செய்யக்கூடிய இப்போத்த காலத்தில் பலம் ஒன்று இருக்கு. அப்படி எனக்கு ஒரு பலம் இருக்கும். அப்படி அந்த பலத்தை வச்சு தான் நான் செய்கிறேன். இப்போ அங்கால கட்டி மிளகா கண்ணாட்டு போட்டு அப்படியே வந்து வெங்காயம் வீட்டில் நட்டு இந்த இதுக்கு இறங்கி இது கட்டி நடி சேர்ந்து இருக்கிறோம். இதுக்கு என்ன நடப்பீங்க? வீட்டில் நடுமே ரொம்ப நடி வீட்டில் வாய்க்காலுக்கு இப்படி நட்டு இப்படி வாய்க்காலுக்கு நாட்டு போட்டு இப்போ இந்த பாத்தி இதுக்கு போயிலாக்கண்டு உள்ளுக்கு போயிலாக்கண்டு இப்போ விலங்கு இப்போ நாட்டு போட்டு வரம்புகளுக்கெல்லாம் வீட்டில் நாடி அப்படி எடுத்து பிளந்துருக்கிறோம். வரம்புகளுக்கு மட்டும் வீட்டுக்கு நாட்டு போட்டு அங்கால ஒருமைங்க நாட்டு இருக்கிறோம். அங்கால இதுக்கு போயிலாக்கண்டு நட போகிறோம். சரி சரி சரி. அங்கேயும் வீட்டில் நாட்டு போட்டு வரம்புகளுக்கு மிளகாக்கண்டு நாட்டு இருக்கிறோம். அந்த அங்காயம் அதுவும் நாட்டு இருக்கிறோம். மிளகாக்கண்டு நாட்டு இருக்கிறோம். இதுக்கு அப்படி தான் நடுறதுக்கு போயிலாக்கண்டு நட போகிறோம். போயிலாக்கண்டு தொண்ணூறு நாளும் வீட்டில் 55-60 நாளில் வீட்டில் விளை 2 முறை வீட்டில் 55 நாளில் அப்படிங்கன்னா போயிலாக்கண்டு நாங்கள் 3 மாதம் செல்லும் போயிலாக்கண்டு. வீட்டில் கரையினம் இருக்கா இல்லாட்டி ஒரே இல்லை வீட்டில் கரையினம் இருக்குது. திருச்சியப்பா அப்படி பண்ணி வெள்ளாட்டின் கவுந்தாட்டின் இப்போ போனாக்கி இந்த நடிகணும் போனாக்கி நான் நடையில இந்த வகையும் நடுறேன்னா நல்ல என்ன பண்ணிக்கணும் கும்பலில் நட்டுக்கணும் இல்லை அப்போ எல்லாம் நட்டுக்கண்டு இருக்கிறோம். எவ்வளோ கிலோ போகுது? இப்போ இது கிலோ வண்டியில் இந்த டின் 400 கிராம் டின் 4000 ரூபாய். 400 எத்தனை ஹண்டுகள் மொத்தம்? அது நட எப்படியும் இது இப்போ நாங்கள் இதோட 3வது டின் முடியுது. 3வது டின் முடியுது. 1000 கண்டு குறைஞ்ச 4 டின் வேணும்.
4 டின் 3-4 டின் வேணும். 365 ரூபா மண்ணெண்ணெய். முந்தி 80 ரூபாய்க்கு வேணும் மண்ணெண்ணெய் இல்லை. இப்போ 365 ஆண்டியலுக்கு இந்தியா ரப்புக்கு எங்களுக்கு எண்ணெய்க்கு மட்டுமே எங்களுக்கு ஒரு 3000 ரூபா கிட்ட முடியும். மண்ணெண்ணெய் தரீனவா உங்களுக்கு? அன்றைக்கு 2 நாள் 10 லிட்டர் தந்திருக்கணும். நாங்களும் வேண்டி வச்சு வேற அது சொல்லப்பட வேற இது செய்யலாம். என்னன்னு கேட்டால் பொட்டிகள் அப்படி வியன்னு தெரியாது. இப்போ அப்படி செய்யலாம். அதை கலந்து தான் செய்யலாம். இல்லையாண்டு இல்லை. இப்போ தோட்டத்தில் நட்ட மண்டில் அதிக லாபம் பெறக்கூடியவனும் இருக்கிறான். இப்போ போன வரைக்கும் 15 லட்சம் 35 லட்சம் லாபத்தவனும் இருக்கிறான். அப்போ இல்லாமல் இல்லை. இப்போ சில எங்களுக்கு போன முறை நாங்கள் ஒரு எண்ணத்தை நட்டோம், நம்மளாக்கெல்லாம் நட்டோம். வேறு இனங்களை நட்டவனுக்கு போன்னுட்டு காய்க்குது. இப்போ சூப்பர் 2 இனத்தை தனியாக நட்டதில் எங்களுக்கு அந்த காக்குறவு பாட்டை கேஸ் அப்படி போய் நட்ட வைக்கு போம்னுட்டு காய்ச்சிட்டு இருக்கும். அப்போ 25-30 லட்சத்தை மிளகா வித்தவரும் இருக்கிறேன். அப்போ இந்த முறை தச்சில் இப்போ மிளகா மறைஞ்சால் ஒன்றும் செய்யலாம். மிளகா வித்துன்னா அந்த நட்டத்தை தெரியாது. அவன் தோட்டக்காரன் விடாது. மற்ற இடத்து தோட்டக்காரனை போல இல்லை. பின்னால் கட்டுவான பொறுத்தவரையில் இப்போ நம்ம இவ்வளோ முதலீட விட்டும் தோட்டம் சாதாரணமான தோட்டக்காரனும் இவ்வளோ முதலீட விட்டும் தோட்டம் செய்யணும். அது ஒரு உண்மை. என்னென்னு கேட்டால் அந்த மற்ற இடங்கள் மாதிரி யோசிக்க மாட்டான். இந்த பின்னால் கட்டுவன் அந்த சந்தியிலேருந்து இந்தியாவில் கட்டுத்தனம் கேட்டால் இது அந்த முதலீட்டை விட்டு வெறுவல் வெண்ட இந்த முறை 1 லட்சம். பசலை இப்போ என்ன பசலை இப்போ 20,000 விற்கிறவாங்க குறையம் மட்டும் கதைக்கணும். 19, 21 வந்தது போடாது யூரியாவும். அப்போ யூரியா போன முறை 25-30 அடுத்த வச்சவனும் இருக்கிறான். அடுத்த வச்சவனும் இருக்கிறான். கடைக்காரன் அதிக கோடிக்கணக்கான ஜாமான் வித்தவனும் இருக்கிறான் கடைக்காரன். உண்மைதான். இப்போ நான் எனக்கு நானுக்கும் பயந்த கதைக்கிற ஆள் இல்லை. எல்லாரும் அப்படி செய்யவும் மாட்டாங்க. சில பேர் இப்போ விரம்பில் வந்து படி வெடி போட்டு இருக்கிறவே இருக்கிறான். ஆளை பிடிச்சி போட்டு விரம்பில் விட்டு போகிறவனும் இருக்கிறான். நாங்களாக கஷ்டப்படுறதும் இருக்குது. அப்போ அப்படியான கொள்கையெல்லாம் நாங்கள் தொடங்கி தானே வாரம். பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அந்த இது நட்டம் தான் நட்டத்தை பார்க்காம செய்த வாரம். நாங்களாக சீக்கிரம் நட்டம் பெரிய லாபம் வந்து இப்போ இந்த கூலி பாருங்க. ஆம்பளைக்கு 2500 நாள் கூலி. 4 கூலி 2500. இப்போ நட்டம் தானே தொடச்சி எல்லாத்தையும் கணக்கு பார்க்க நட்டம் தான். இப்போ நாங்கள் பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லல. எங்களால் அந்த என்ன பிரச்சனைனா ஒரு தொழிலை செய்கிற தைரியம் இல்லை. கட்டித்தனம் கட்டித்தனம் தான். தைரியம் என்று சொல்ல இல்லாது எங்கள் இந்த கட்டித்தனத்தால் செய்து முடிக்கிறோம் நாங்கள். இப்போ எனக்கு இப்போ இந்த தோட்டங்கடை கையில் காசு இல்லைண்டா அப்புறம் நான் அந்த தோட்டக்கடை கூட இல்லை கட்டி முடிச்சு கொண்டு வந்துட்டேன். இல்லை கிட்ட வந்துடுது. இதை முடிக்க நாளைக்கு அது பொழுது அதுக்கு நாங்கள் போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கும் வீட்டு கூட வரம்புக்கு இப்படி வீட்டு கூட போடு போயிலக்கண்டு தான் நடக்கும். அப்போ எங்களால் செய்யண்டதை ஏதோ செய்கிறோம். செய்த வாரம் அந்த முயற்சியால் நாங்கள் பெரிய தோட்டத்தில் பெரிய கோடீஸ்வரனா வந்தோம் இல்லை. அழிஞ்சும் இருக்கிறோம். இப்படி தான் ஒரு வரைக்கும் வெறும் செழிக்கணும். இப்போ போன முறை 1 லட்சம் மிளகா வித்தவனும் இருக்கிறான். 15, 20, 35 லட்சம் மிளகா வித்தவனும் இருக்கிறான். அது காலம் அதுக்கெல்லாம் அதிக மாதிரி தான். இதுவும் அப்படிதான் செய்த வாரம் நாங்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். UK, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற KSHANKAR10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். இதான் பீட்ரூட் கோட்டை. எத்தனை ஓட்டை ஓடுவீங்களா ஒரு இதுக்கு? 1, 2. 1, 2 3. இதான் நாங்கள் அடிக்கிற மிஷின் பம்ப். மிஷின் பம்ப் பட்டர் பம்ப் அப்படி பழைய ஆளுது அந்த கல்லுமே கிடைக்கணும். அந்த இதுதான் அந்த நாளில் உள்ள தமிழன் கொத்தினாங்க. இதை விட பெரிய இல்லாமல் இருக்குது. எங்கே எதுக்கு இருக்கா இங்கே? அந்த கல் இருக்குது. அந்த நாளில் கொத்தினோம் வந்தாங்களா கல் கொத்தியலாம். இதை வந்து அந்த நாள் இதை விட நீளமே இருக்குது. இந்த எங்களோட கல்லில் கொத்தி எடுத்து விழா கல்லே கொத்தி வச்சுக்கிறான் ஒரு விளக்குக்கு. இந்த கல்லில் எங்கே அது இப்போ எங்கள் கோயிலெல்லாம் விடியாண்ட இந்த இதுக்கு தோட்டத்து பிறகு கிடிச்சு விட்டாங்க. இந்த தூணளவுக்கு கல் இந்த இந்த கல் இருக்கல்லோ இந்த கல்ல தூண் தான் இருக்கிறாங்க. இந்த மிதிக்கு எல்லாம் இதெல்லாம் நான் செய்கிறேன் கல்லில். இது எல்லாம் அந்த நாளோட இந்த நாளும் செய்ய மாட்டேன். சரியோ இது தேதி வந்து பல விலைக்கும் பெறும்.
ஓ அந்த சீசன் மாறும் மாறும். இப்போ 150 ரூபா 100 ரூபாய்க்கு வந்துடுது. இப்போ 350 400 ரூபாய்க்கும் விற்கும். சரி 10 ரூபா 20 ரூபாய்க்கும் கீழே கட்டமும் கொண்டு வரும். பிடிக்கமான கட்டம் பண்ணிச்சுன்னா 400 ரூபா 450 ரூபா. இப்போ இந்த 3-4 மாதத்துக்கு 450 ரூபா 350 ரூபா தான் விற்றானே. இப்போ அண்டைக்கு 150 ரூபா அண்டைக்கு 200 ரூபா விற்றா இப்போ 100 ரூபாய்க்கு நேற்று இன்றைக்கு என்ன மளிகைதோ வருதோ ஏன்னா துப்புற ஆயாமல் விடுற கட்டம் கொண்டு அந்த கீழே விழுந்தெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் இது கழிவுகள் கொடுக்குறீங்களா நீங்கள்? அப்போ அப்படி எல்லாத்தையும் கலந்து எத்தனை வண்டி நிற்குது தேசி? இதில் இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 200க்கு மேலே இருக்குது. 200க்கு மேலேயா? 200க்கு மேலே 200க்கு மேலே இருக்குது. இதில் வந்து அரைவாசி இடம்பெயர்ந்து வந்த கூட்டம் பட்ஜெட் என்ன இப்போ 28-29 வருஷமாகுது. 28-29 வருஷமாகுது. இது வச்சு இப்போ 4 வருஷம். இது வச்சு 4 வருஷம். எவ்வளோ அதில் காய்க்க தொடங்கினது? இது அது வைக்கிறத பொறுத்து. சில இது அந்த ஒட்டு சின்ன கண்டு வச்சால் 5-6 வருஷம் செல்லும். ஆனால் இது இப்போ 3-4 வருஷத்தில் காய்க்குது. இது மாதிரி இந்த ஒட்டி எடுத்த ஒட்டு மேலே ஒட்டி எடுத்த தேசி இப்போ பார்க்க போகிறோம் காட்ட போகிறோம் தான். இங்கே வைக்கிற வச்சிருக்கோம். இங்கே ஒட்டு நீங்கள் அடித்ததா? இல்லை ஒரு நாளை கொண்டு ஒட்டிக்கிறாரு. ஒட்டிக்கிறது கூலி அறுத்து பட்டி இதில் பட்டினா சரி பட்டி பார்த்து வேறு இதை காட்டி போய் அப்படியே பட்டி போட்டு இதை காட்டி போட்டு அப்படியே வைக்கிறேன். வச்சா சரி வச்சா வேறும் படம் வேறும் கண்டம் கொடுக்குறீங்களா ஆக்கள் கேட்டா? இல்லை ஒட்டு கண்டு இல்லை வட்டி ஓட்டினா கண்டு சரி அப்படி தான் இதில் இருக்கு. சொல்லுவாங்க எனக்கு மூளை வேறு இல்லையாண்டு சொல்லுவாங்களோ. மூளை வேறு இல்லைன்னா மூளை வேலை நல்லா வரும். என்ன செய்யும் கரையான் பட்டும் மண்ணுக்கு ஒரு பங்கஸ் மாதிரி வரும். அப்படி விதைக்கப்படும். அப்படியான தாக்கங்கள் எல்லாத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. மிளகாண்டில் சரி கோயிலாக்கண்டில் சரி கோயிலாக்கண்டில் வேறு பாடம் துப்புரம் முழுக்கவே பாட்டு கண்டு போடும். இந்த விற்கிற மூட்டம் வந்து முழுக்கவே பாட்டு கண்டு போடும். அப்படியான கட்டங்கள்லாம் தோட்டம் அப்புறம் சும்மா போட்டா அப்புறம் வர வேண்டும் இல்லை தானே மருந்து. இப்போ தண்ணி என்ன மாதிரி நீங்கள் வருவீங்களா? தனித்தனி கூட ஒன்றுமே இல்லாத அடிக்க போகிறோம். வாய்க்காலா? இதுவரைக்கும் பின்னிற கையில் போகாதேங்க. நீங்கள் வர பாதையில் இருக்கு இடங்கள் கொஞ்சம் பிரச்சனை. சரி சரி. இதுக்கு விழுந்துல தேசிக்காக இருக்கு இதெல்லாம் ஒரு இதுகளுக்கு கழிவுல நீங்கள் எப்படி இருங்க ஃபோட்டோ எடுக்கிறது. சரி முள்ளு கொட்டுன்னு காஞ்ச முள்ளு. இங்கே வராங்க தேசிக்கா. இப்போ நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் இதுக்கு 2-3 மணி நேரம் இருக்கு வேணே கீழே விழுந்து எடுத்து நாங்கள் எவ்வளோ அடக்கணும் வேறுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தேசிக்க வேறு ஐயா? இப்போ நீங்கள் விடிய பொறுக்கலீங்கன்னு சொன்னால் அதுக்குமே பொறுக்கலாம். ஒரு 10-15 கிலோ பொறுக்கலாம். 10-15 கிலோ 10 கிலோ பொறுக்கினாங்க. 10 கிலோ விழுந்த பழம் மற்றபடி ஆறது தானே காயாஞ்சு கொடுக்குறாங்க. காயாஞ்சு கொடுக்கணும் எல்லாம் பவுடர் அடிக்க இல்லை. நீங்கள் விலைக்கு எங்களை போட்டு சொல்லுங்க அவங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்க இவ்வளோ கஞ்சா படிக்க தானே. ஐயோ நாங்கள் வீடு எடுக்க வந்து நாங்கள் இல்லை அப்படித்தான் நான் கெடுப்பேன். அப்படித்தான் அவங்க சரியா அப்படித்தான். சரி சரி. சாப்பாடு முறையில் சொல்லுங்க கொண்டு அங்கேண்டு நாங்கள் இப்போவும் குடக்கம்பட்டு பாவிக்கலாம். இப்போயும் பாவிக்கிறீங்களா? நாங்கள் பாய்க்கு இந்த மாதிரி குடக்க நாட்டுறாங்க குடக்கன் பாய்க்கிறோம். சாமி எல்லாம் பல விதமான சாப்பாடு வரும். சாப்பிடமான அந்த எனக்கு வந்து இந்த பெருசாக சோத்தை தவிர மற்ற சாப்பாடு கொஞ்சம் குறைப்பேன் நான். சில பேரும் வயசு கூடனா சோறு சாப்பிடப்பட நான் கூடுதலாக சோறு தான் சாப்பிடுவேன். ஆனால் சோறு முக்கியம் சோறு வேணும். கம்பெனி சாப்பிட்றோம் மில்லியாண்டு இல்லை எங்கெண்ட வயசுக்கு நாங்கள் ஏதோ உடம்பை சுத்தமாக வச்சோம். இப்போ நாங்கள்லாம் இப்போ 60 வயசு இல்லை சந்தேகம் தான் உடம்பு கடிக்க ஒரு பக்கம் அதுக்கு நிற்கலாம். அது எங்களுக்கு பழகி போச்சு. உங்களுக்கு அது இதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட கடிக்குது. அது ஒவ்வொரு பிளட் குரூப்பை பொறுத்து. நான் தொழிலுக்கு அங்கே கூட 2 பேக் சொத்து பேக் பூ வாங்கி 2 கோவிலோ கொண்டு கொடுத்துட்டு வந்து தான் நாங்கள் தோட்டத்துக்கிறாங்க. எந்த பெருசாக காய்க்குமா? அந்த அதில் பெருசாக உண்டு. சிலது பேருக்கும் இதான் ஆளும் பெருசு. இதில் இது பேருக்கும் இதோட பெருசு இருக்கா? இப்படி இப்படியும் பெரும் இப்படி பெருசும் பெரும் இப்படி சின்ன பெரும் இல்லை பல மரம் காய்க்கிறத போட்டு இந்த சைஸை பாருங்க. இந்த பெருசு பெருசு பெரிய இனம். அதில் வேறு மரம் பிடிச்சா நீங்கள் சின்ன இது வேறு மரம் இது கொஞ்சம் பெருசாக கிடக்கு. காய்க்குது பெருக்காக்கிற இங்கே இந்த காய பார்த்தீங்களோ இங்கே பெருக்கும் பார்த்தீங்க இங்கே பெருசாக கிடக்கு வேலை காட்டு பெருக்கும் இந்த காய் இந்த கால் பெருக்கும்.
கீழே விழுந்துருக்கு தானே ஐயா இதை நீங்கள் பிறக்கிறேன் இல்லையா இப்போ நாளை நேற்று பிறகு நாளே பிறக்கும் நாளை பிறக்குங்க நாளே பிறக்கும் இந்த கூட்டு கப்பல் இந்த அரசாங்கத்தின் அந்த வண்டியில் கொண்டு சின்ன செய்கிறாங்க அந்த கப்பல் தான் கப்பலா கப்பல் கிராம கப்பல் கூட்டு கப்பல் நெருக்கி போட்டுக்கிறாங்க கப்பல் எவ்வளோ போகுது இப்போ கிலோ கப்பல் இப்போ இங்கேயே 150 ரூபாய்க்கு வெட்டுறாங்க இங்கே குலையாக கொடுப்பீங்களா குழியாக கொடுக்குறோம் இங்கே முந்தெல்லாம் ஜாவாரி வெட்டினேன் 4 கிலோ வெட்டினவர் 150 அப்படி வெட்டினேன் கிலோ 150 1 கிலோ 150 ஒரு குலையாக கூட எத்தனை கிலோ வரும் அது பல விலைச்சில் அது இப்போ 15 கிலோ வரும் 18 கிலோ வரும் 10 கிலோ வரும் சரி சரி குறைஞ்சது 10 அப்படி வரும் வரும் குள்ள காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க அங்கே காட்டுறேன் சரி சரி இப்படி பார்த்துட்டு சவுண்ட் எங்களை ஊர்ல கப்பல் இல்லை இது இது வேண்டாம் அந்த கூட்டு கப்பல் சொல்லி அஞ்சு இருக்குண்ணா கப்பல் வாழை எவ்வளோ இடத்துல குழா ஓடும் இது வேலை போட்டுடும் அப்படி 6 மாதத்துக்கு போட்டு 6 மாதம் இது இந்த டக்குனு இந்த இது இந்த அவங்கள கூட்டு கப்பல் விளையாட்ட உண்டு டக்குனு முத்தி விடுங்க முத்திடுமா டக்குனு முத்தி விடுமா சரி சரி அப்போ அதான் நல்லா பாடும் இதுண்ணா இதான் அகலானா அதான் அவ்வளோண்ணா அதுதான் இப்படி எடுத்து பிடிச்சம்போ அதே அவனை முள்ள குத்திக்கோங்க இதாண்ட ஏறுண்ணா ஒரு 4-5 ஏறி போடுவா எங்களுக்கு பழக்கம் இல்லை தானே சரி தோட்டக்காணிக்கு சிறப்போட வரக்கூடாது இது நம்ம இந்த தக்காளியை நடுறேன்னா நடையில தக்காளி ஏன்னா தக்காளி நோய் இல்லாடம் இதுக்கு தான் போட போகிறோம் தக்காளி தெரியும் வெஞ்சாலும் இது கோவா என்ன இது கோவா என்னோட சுருண்டு வாரது இது வந்து முட்டை கோல் இது வந்து இருக்கல்லோ இப்படி வந்து தான் இங்கே இப்படி வந்தால் இந்த முட்டை அதுக்குள்ள வரும் அதுக்குள்ளே பேருமா பெருசாக அது 2 பேர் இந்த இப்போ 4 பூவா 4 பூ இந்த குருத்து இருக்கு பாருங்க இந்த குருத்து இது இப்படி 3 பாட்டு கண்டு பேர் இந்த இலை வேற 3 பாடாது வாராது அந்த பாடு 3 பாட்டு கண்டு பேர் சரி சரி அதுதான் இப்படி முட்டை வாராது வந்து இந்த சில அது நல்ல பத்திக்காண்டா பெரிய முட்டையும் வரும் சில சின்ன சின்ன முட்டையும் வரும் இதை பொறுத்து வாய்ப்பு சில பேர் வாய்க்கிறது இல்லை வாய்க்காத வரும் இதுவரை பெருமண்ட எங்களுக்கு குளிராக இருக்குதல்லோ கொஞ்சம் கடுமையான மருந்து அடிக்கும் புழு மருந்து கொஞ்சம் கடுமையாக அடிச்சா கோவா கூட அந்த மருந்து சொல்லி சாப்பிட மாட்டேன் விரும்பி அது சில பேர் சொல்கிறதுங்க என்ன பிரச்சனை விடாது 2 சில பேர் விட்டு புழுவை பிடிக்க விட்டுட்டு பேர்ந்து கொண்டு ஓடி போய் புழு பிடிச்சதுன்னு விட அடிக்க சில பேர் ஆரம்பத்திலேயே அந்த ஒரே மாதிரி மருந்து அடித்த மாதிரி தான் அந்த தாக்கங்கள் குறைவான இதுக்கு நாங்கள் மருந்து அடிச்சு போய் 20 நாள் கிட்ட அப்படி அப்படி தொழிலும் இருக்கு அப்படியான தொழில்தானம் இருக்கு சில ஒரே மருந்து அடிப்பினா சில பேர் புல்லு மருந்து அடிக்கிறதும் இருக்கு நம்ம பிடிக்கலாம் புட்டுலாம் வந்து ஐயோ புழு வந்து எல்லா மருந்து சேர்த்து அடிக்கிறதும் இருக்குதானே சரிதானே எப்படி புழுலாம் வச்சிருந்தோம்னா பெருசா வராது மருந்து அடிக்க தேவையில்லை எப்படி சொல்றான் சில பேர் செல்லிலாம் போட்டுருந்தா அந்த கோவாம் விலப்படுது சரிதானே கோவாம் விலப்படுது கட்டாயம் இதான இந்த நாத்துக்காக பார்த்தீங்களா நாத்துக்கு இதுக்கு இந்த தரகு புல்லா நாற்று நாட்டுலாம் உழுது போட்டு இந்த தப்பி கிடந்த முளைச்சி கிடாது இப்போ இதில் மிளகாயம் இருக்கு வெங்காயமும் இருக்கு வெங்காயம் இருக்குது முளைச்சி இருக்கு இது கோவா இந்த மிளகாய் இந்த வெங்காயம் ஒரே இதில் 3 பயிர் கோவாக்க நாங்கள் நடலாமல் நம்பிக்கை இருக்கும் வெறும் பிரச்சனை சரி சரி இது வந்து ரைனியோட ஒரு இனம் ரைனி அந்த இனம் இது அதான் இந்த தரைக்கு இந்த புல்லா நாட்டுக்குற அந்த ரைனின் இனம் அதுக்கு நாட்டுக்குற சூப்பர் இதுக்கு சூப்பர் அங்கால பாட்டை வாடகை 3 நம்பர் நட்டுருக்குறோம். சரி சரி இல்லை போன நம்பர் ஒரு நட்டு நாங்கள் நட்டப்பட்டு போனோம். இப்போ நீங்கள் சூப்பர் நட்டில் சூப்பர் காய்க்கும். அது வந்து ஒரு கிலோமீட்டரான ஒரு நல்ல இனம். ஆனால் போன நம்பர் பிழைச்சி போச்சு. அது இப்போ ரஜி கோழி மாதிரி டக்குனை வந்து நல்ல ஒளிப்பு தள்ளி போட போடுற சாமான். ஆனால் போன நம்பர் என்னன்னா அது இந்த ஒரு இனம் பிழைச்சி வந்தோங்க, அது பிழைச்சி போச்சு. இப்போ முந்தி இந்த மாதிரி தக்காளி நட்டா பெரும் இந்த மாதிரி தக்காளி நோய் எல்லாம் இருக்கும். போன வைக்கணும் இந்த மாதிரி நோய் சரிதான் அப்படிதான். வேலைப்பா நீங்கள் பாருங்க பிரச்சனை. சரி அதான் பீட்ரூட் என்ன சிவப்பாக இருக்கா அந்த அதான் பீட்ரூட் போட்ட விட நாள் இது இது இப்போ போட்டு இன்றைக்கு 4 நாள் 4 நாள் முளைக்குது 5-6 நாள் அது 4 நாளைக்கு நல்ல வரையாக வடிக்கணும். நல்ல வரையாக வடிக்கணும். நிறையா காட்டுக்கார வந்து நல்ல வரையாக வடிக்கிறேன். பான் வடிக்குது 2 மூணு கழிச்சு வந்திருந்தா அந்த மாதிரி எடுத்துருக்கலாம்.
அது சரிதான். இதில் கூட்டி இருக்கிறோம் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள்லாம் சுற்றி பார்த்துனாங்க. நம்ம அந்த ஐயா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயா பாத்தி கட்டி கொண்டு வந்தார். அதில் பீட்ரூட் விதைகள் எல்லாம் போட்டு கொண்டு வந்தார். அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போய் அதுக்குள்ளே தேசிக்க மற்றது வாழையெல்லாம் பார்த்துனாங்க. அதை பார்த்துட்டு அப்படிங்கிற வந்து பீட்ரூட், வெங்காயம், மிளகாய் எல்லாமே பார்த்துனாங்க. அந்த ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய நேரத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். கணக்க விஷயங்கள் சொல்லியிருந்தார். எங்களுக்கு புதுசு புதுசாக இருந்துச்சு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி சொல்லி கொமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் சங்கர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.